ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தோம். அவங்க கூட நாங்கள் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோங்க. வாங்க போகலாம். எப்படி போகிறது அப்படின்றது தெரியல. ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து ட்ரெயினில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா மீனம்பாக்கம் அப்படின்றது தெரியல. சொல்கிறேன், இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிடலாம். ரொம்ப குசுப்பு ஏற்றிட்டே இருக்கிறீங்க நீங்கள். எதில் போனோன்னா பஸ்ஸு ஆட்டோ இது மாதிரி தான் இருக்குது. எதில் போகிறதுன்னு தெரியல. இன்னும் சாருக்கு நேரம் சரியில்லைன்னு எனக்கு ரொம்ப ஓவராக போகிறாரு. பார்க்கலாம், இருங்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோங்க. பாய்ங்க. ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். மெட்ரோ ட்ரெயின் அங்கே போகுதாங்க. அரி பார்க்குறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கும்? உங்களுக்கு தெரியாது, நான் தான் தெரியாது. பாரு, அது என்னன்னா இப்போ தெரியுது பாரு. வந்துட்டோங்க. இப்போ உள்ளே போகணும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்ல நம்ம வந்து புக்கே வாங்குறோம். நல்லா இருக்குல்ல? அதுவே ஓகேவா? ஓகே. சைட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன சைட் அடிச்சிட்டு தானே இருக்கீங்க? நீ என்ன சைட் அடிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறவங்க வரப்போகிற பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு இல்லைடா. நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து அடுத்தது வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க நாங்கள் வந்துருந்தோமே. வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸு கோயம்பேட்டிலே இருந்திருக்கோம். கோயம்பேட்டில் ஏறதை விட்டுட்டு நான் வீணாக போனோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அங்கேருந்து இப்போ அந்த புது பஸ் ஸ்டாண்டு கேளம்பாக்கம் வந்துட்டேங்க. கடைசியில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டு கேளம்பாக்கத்தில் இல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு சிதம்பரம் வந்து ரொம்ப நொந்து நாங்கள் வந்து வேளாங்கண்ணி வர வேண்டிய சூழ்நிலையே ஆயிடுச்சு. இது வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் நிறைய பேர் அது யார் என்ன அப்படின்னு கேட்டீங்க. இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, அவங்களுடைய ஃபேஸை வந்து இதில் காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுடைய ஃபேஸை நான் இதில் காமிக்கல. இந்த ஒரு நாள் முழுக்க அவங்க வந்து என் கூட ட்ராவல் பண்ணதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இதில் பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க எப்பவும் போல் தள்ளி விட்டுருங்க. செம்ம சூப்பராக இருந்தது கேளம்பாக்கம். வந்து இதுதான் 2வது முறையாக நான் வந்து வர்றது. வாங்க, இதுக்கப்புறம் வந்து உள்ளே போகலாம். நம்ம உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் பஸ்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கேளம்பாக்கங்க. எனக்காக வந்து அவங்க வீட்டில் இருந்தே அவங்க கேக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை ரொம்ப ஆசையோடு எனக்கு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். மீன் குழம்பு, மீன் பொரியல், பீட்ரூட் பொரியல், இது எல்லாமே தான் நாங்கள் சாப்பிட்டோம். தயவு செஞ்சு யாருமே தப்பாக மட்டும் பேசாதீங்க. அவங்களுடைய ஃபேஸை காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அன்பான உறவு கிடச்சது வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கூட ஒரு நாள் முழுக்க நான் ட்ராவல் பண்ணது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வேளாங்கண்ணிக்கு டைரெக்ட் பஸ் இல்லை. அதனால் சிதம்பரம் போய் தான் போகிற நிலமையில் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த பஸ்ஸு தான். கண்ட்ரைட்டுக்கிட்ட பஸ்ஸு டீட்டெயில் கேட்டால் ரொம்ப கோவப்படுறாரு அவர் வேறு.
ஓகே, பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கோம். சிதம்பரத்தில் நம்ம நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பஸ் இல்லை வேளாங்கண்ணிக்கு. அதனால் சிதம்பரத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு கிளம்பலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கேட்குறதுக்காக போகிறோம். ரூம் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். ரூம் வந்து எடுத்துட்டோங்க. இப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ரிசப்ஷனில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாமாவும் இன்னொருத்தவங்களும் வந்து ரூமில் தங்கியிருந்தாங்க. நானும் இன்னொருத்தவங்களும் வந்து ரூமில் தங்கியிருந்தோம். அந்த அம்மாவும் இது வந்து லிஃப்ட்டில் போகும்போது அம்மா ஹாய் சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. அம்மான்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம், சிஸ்டர் சொல்லலாம், எப்படி வேணால் அவங்கள சொல்லலாம். சொல்லிக்கிட்டே போகலாம், வார்த்தைகளே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்கள மேலே ஓகேங்க. இதோட போய் படுத்து தூங்க போகிறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் எங்களுக்கு காலையில் சாப்பாடு உண்டுங்க. காலையில் டிஃபன் அங்கே தான் சாப்பிட்றோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேமியா, பூரிக்கு கொஞ்சமாக கிழங்கு, இட்லி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இட்லி, அப்படியே வந்தோம்னா கை வைக்கக்கூடாது. ஓ சாரி, தோசை, ஒரு பொரி. மம்மிக்கு அந்த தோசை ஒன்று வேணும். ஒன்று தான் இருக்குது. எத்தனை போய் கொடுத்துரு அப்புறமா. சரி ஓகே, ஏன்ட்டு இருக்கா எடுத்தாச்சு. வாங்க கொஞ்சமாக சாம்பார் எடுத்துட்டு ஓடி போயிடலாம். எங்கே வைக்கிறது சாம்பாரான்னு தெரியல. நைட்டு வாங்க போய் சாப்பிடுவோம். சூடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அங்கேயே வந்து காஃபி குடிக்கிறாங்க கேன்டீன்லேயே உட்காந்து. எங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேயே வந்து காலையில் டிஃபனும் காஃபி எல்லாமே ஃப்ரீ எங்களுக்கு. மாமா வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமா இப்போ பண்ணுற வேலையை பாருங்களேன். சர்க்கரையை போட்டு காஃபி வந்து கலக்கிறேன்னு சொல்லிட்டு காஃபி எல்லாத்தையுமே வந்து கீழே ஊற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள். கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, என்கிட்ட எறும்புக்கெல்லாம் யார் உணவு வைப்பாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்களேன். நான் சொன்னேன், நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே காஃபியெல்லாம் கீழே கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டீ காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அரி விளையாடுற விளையாட்டை பாருங்கள் எப்படி விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஓகே பாய்ங்க, நாங்கள் ரூமுக்கு போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் கோவிலுக்கு, சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே பாய். இங்கே சாமி போட்டு வரல, சுற்றி பார்க்கறது வந்துக்கிறோம். உள்ளே போகிறீங்க, நடந்து போங்க. புள்ள மாதிரி நடங்க, புள்ள மாதிரி. வேளாங்கண்ணியில் இருக்குது தானே சிதம்பரத்தில். சிதம்பரம் வாயில் நடையில வேறு போயிட்டு அங்கே போயிட்டேன் அரி பாருங்களேன். போதும் நான் இது எனக்கு போதும் ரொம்ப. அரி பாருங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு போகிறான்.
நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பாரு உனக்கு இதே வேலை, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வாங்கிக்கிட்டு நாங்கள் அடுத்தது வந்து மாமாவுக்கு ஷர்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. மாமாவுக்கு ஷர்ட் பேண்ட் எடுக்கிறதுக்காக. ஏன்னா நான் வந்து மாமா கிட்ட சொல்லவே இல்லை, ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வராதீங்க, நான் அவங்களுக்கு வாங்கி தர சொன்னதுனால அவங்க ட்ரெஸ் எடுக்காமல் வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து மாமாக்காக நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இதில் மாமாக்காக நான் எந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஹாய்ங்க, இப்போ நம்ம வந்த ரூமில் வந்து நம்ம வந்து வெக்கேட் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். நம்ம அந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வைக்கிற ஒரு கபோர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்டு. இது வந்து நான் ஏசி இல்லாமல் தான் இது வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் கிளம்பிட்டேன். ஓகே, பாய் எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு பிடிக்கணும். ஓடி வந்து ஏறிட்டேன், ஏறி உட்காந்துட்டு இதை எடுத்துருவாங்க. அது ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துருவாங்க. சீட்டு கிடச்சிட்டு உட்காந்துட்டேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.